குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். எல்லாருக்கும் தெரியும். பட் அது மூலமாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இது போக ஏகப்பட்ட சர்வீசஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம் தான் யூபிஎஸ்சி மூலமாக நடக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம். பட் நிறைய குழந்தைகளுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆனால் ஐஇஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அல்லது இஎஸ்இ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், இதுவும் யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுது. டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சுட்டு சர்வீஸ் லைனுக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லாரும் கட்டாயம் எந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஇஎஸ் அந்த எக்ஸாம் தாராளமாக எழுதலாம். யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாம் ஈக்குவல் டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உண்டோ, கவர்மெண்டுடைய பெனிஃபிட்ஸ் உண்டோ, ஜாப் செக்யூரிட்டி உண்டோ, அது எல்லா ஆஃபரும் எதுக்கும் உண்டுன்னு கேட்டிங்கன்னா ஐஇஎஸ்க்கும் உண்டு. பட் நம்ம குழந்தைகளுக்கு ஐஇஎஸ் எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியவே தெரியாது. எழுதுறவங்களுடைய எண்ணிக்கையும் மிக மிக குறைவு. நம்பர் ஆஃப் வேகன்சியும் ரொம்ப கம்மி, எழுதுறது ரொம்ப கம்மி. பட் அட்டன் பண்ணோம்னா கட்டாயம் என்ன செய்யலாம்னா அந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம். அப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது ஐஇஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, அதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னது, நெக்ஸ்ட்டு அதனுடைய இன்ஜினியரிங்க்கு எந்தெந்த கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு எக்ஸாமை கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்ஜினியரிங்கில் எந்த கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு எப்போ அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும், எப்போ எக்ஸாம் வரும், எப்போ ரிசல்ட் வரும். சொல்ல போனோம்னா ஐஇஎஸ் எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த இஎஸ்இ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். இது அட்டன் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட். அதாவது ஏஜ் லிமிட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் எலிஜிபிலிட்டி. 21 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம். 21லேருந்து 30 இயர்ஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அதாவது 35 வரைக்கும் எழுதலாம். ஓபிசி கேட்டகரியில் வர்றக்கூடியவங்க 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அதாவது 33 வரைக்கும் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். இதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஏஜ் லிமிட் இஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு. எந்தெந்த கோர்ஸ் முடிச்சவங்க அட்டன் பண்ணுறது பெட்டர். இன்ஜினியரிங் டிசிப்ளினரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அட்டன் பண்ணலாம். பட் அதனுடைய சிலபஸ் கோர் சப்ஜெக்ட் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பண்ணவங்களுக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணவங்க, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணவங்க, இவங்களுடைய சிலபஸ் பேஸ்டாக தான் கோர் சப்ஜெக்டாக அங்கே என்ன செய்யணும்னு கேட்டால் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்குரியது. செலெக்ஷன் ப்ராசஸ் ஆக்சுவலாக 3 ஸ்டேஜஸாக நடக்கு. ஸ்டேஜ் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ஸ்டேஜ் 2 மெயின் எக்ஸாம், ஸ்டேஜ் 3 பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ. இந்த ஸ்டேஜ் 1க்கு கொஸ்டின் பேட்டர்ன் ஒரு 2 hours எக்ஸாம், 200 மார்க் பேப்பர் 1. பேப்பர் 2 300 மார்க்ஸ் 3 hours. டோட்டலி பேப்பர் 1 பேப்பர் 2 500க்கு ஸ்டேஜ் 1ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஸ்டேஜ் 2லையும் அதே மாதிரி தான் பேப்பர் 1 பேப்பர் 2. பட் 3 hours 3 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 300 சொல்லி 2 டெஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நடக்கும். அப்புறம் இதுக்கு 600 மார்க். அப்புறம் ஸ்டேஜ் 1ல ஒரு 500, ஸ்டேஜ் 2ல ஒரு 600. ஸ்டேஜ் 3ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டால் பர்சனாலிட்டி டெஸ்ட் இல்லைன்னா இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இதில் ஜஸ்ட் 200 மார்க்ஸ். டோட்டலி எவ்வளோ மார்க்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஜ் 1க்கு ஒரு 500, ஸ்டேஜ் 2க்கு ஒரு 600, ஸ்டேஜ் 3க்கு ஒரு 200, டோட்டலி 1300 மார்க்குக்கு ரேங்க் லிஸ்ட் போட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். பட் இந்த 3 ஸ்டேஜஸ்லையுமே ஃபுல் இன் ஃபுல் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதாவது ப்ரிலிம்ஸுக்கு நடக்கக்கூடியது ஃபுல் இன் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும்.
ஸ்டேஜ் 2க்கு வந்து மெயின் எக்ஸாம் அது வந்து எப்படி இருந்ததுன்னா டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு 500, இதுக்கு வந்து ஒரு 600. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நடக்கக்கூடியது. பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இன்டர்வியூ பேஸ்டில் தான் இருக்கும். அதுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கில் பேஸ்டு, உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அதில் ஒரு 200 மார்க் கொடுக்காங்க. இந்த 1300க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதில் பொறுத்து தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வேகன்சி என்ன செய்கிறாங்க, ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா முழுக்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக பெர் இயர் வந்து 450 வேகன்சிஸ் இருக்குது. இதுவுமே வந்து எப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக சிவிலு, மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அலாட் பண்ணி டோட்டலாக ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்னு கேட்டால் ஒரு 450 சீட்ஸ் வந்து இந்தியா முழுக்க என்ன செய்யணும் டெக்னிக்கலில் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கு. பட் அட்டன் பண்ணுறது கிடையாது நம்ம குழந்தைகள். ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 16, 2026. இந்த IES அதாவது ESE எக்ஸாமுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 16, 2026. லாஸ்ட் டேட்டு அக்டோபர் 6, 2026. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகி கரெக்டாக ஒரு 1 மந்த்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் க்ளோஸ் ஆகிறது. பட் எக்ஸாம் நடக்கிறது எப்போ அப்படின்னு கேட்டால் January 31, 2027. இதுக்குரிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே எப்போ தான் நடக்கும்னு கேட்டிங்கன்னா January 31st, 2027. நெக்ஸ்ட் இயர் January 31st தான் என்னது நடக்குன்னு கேட்டால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே நடக்கு. மெயின் எக்ஸாம் எப்போ நடக்குன்னு கேட்டால் June 18, 2027. அதுலேயும் நெக்ஸ்ட் இயரில் June 18, 2027 என்னது நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் எக்ஸாம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நடக்கு. தட்ஸ் ஆல். ஐ திங்க் இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.